chapter theory of equations சமன்பாட்டியல் அதுல exercise 3.5ல 7th sum தான் பார்க்க போறோம். Solve the equation. ஒரு equation கொடுத்திருக்காங்க. If it is known that 1/3 is a solution அப்படினு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பயிற்சி 3.5ல 7வது கணக்கு ஒரு equation கொடுத்து எனும் சமன்பாட்டின் ஒரு தீர்வு 1/3 எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா 4 ஆன்சர் கிடைக்கணும் இல்லையா xல அதுல ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க 1/3 is a solution அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்பவும் போல என்ன செய்யணும் சிந்தெடிக் டிவிஷன் மெத்தட் படி போட்ற வேண்டியதான். சிந்தெடிக் டிவிஷன் என்னது இந்த மாதிரி L டைப் போட்டுக்கோங்க. இங்க இருக்கிற ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா அதுல எல்லா பவர்ஸும் இருக்கா எல்லா டிகிரியும் இருக்கா ஏதாவது டேர்ம்ஸ் மிஸ் ஆகுதான்னு முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதான் செக் பண்ணனும். x⁴ x⁴3 x⁴2 x அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லா டேர்ம்ஸும் இருக்கு எந்த டேர்ம்ஸும் மிஸ் ஆகல அதனால என்ன செய்றோம் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து இங்க எழுதிக்கிறோம் 6 minus 5 minus 38 minus 5 6 ஓகேவா எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் எடுத்துக்கிட்டாச்சு. இங்க என்ன சொல்லிருக்காங்க 1/3 is a solution அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ரூட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1/3 ன்னு போட்டுக்கிறோம். இங்க எப்பவுமே என்ன செய்யணும் 0 தான் போடணும். இப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி கீழ எழுதிக்கோங்க 6 + 0 6. அடுத்து என்ன செய்யணும் இது ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்றதுனா என்ன 6 * 1/3 நீங்க படிக்க 6 * 3 ன்னு பண்ணிடாதீங்க 6 * 1/3 அப்ப என்ன செய்யணும் கேன்சல் பண்ணிக்கணும். அப்ப 2 கிடைக்குது இல்லையா அந்த 2 தான் இங்க கொண்டு வந்து போடணும். -5 + 2 என்னது -3. திருப்பி என்ன செய்யணும் இந்த நம்பர் இங்க உள்ளதையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த டேர்முக்கு எழுதணும். சோ 1/3 * 3 -3ங்கிறதுனால என்ன ஆயிடும் -1 அப்ப இங்க -1 போட்டுக்கலாம். -38 -1 என்னது -39. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1/3 * -39 1 3s are 3 13 -13 3s are 39 அப்ப இங்க என்ன போடணும் -13. திருப்பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க -5 -13 ஆட் பண்ணா -18. இப்போ -18 வந்துச்சு இல்லையா அதையும் இந்த 1/3 மல்டிப்ளை பண்ணி தான் என்ன செய்யணும் இந்த இடத்துல உள்ள ஆன்சரை போடணும். அதாவது 1/3 ஐயும் -18 மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் -6. அப்ப 6 - 6 0. அப்ப 1/3 ஒரு ரூட் போட்டோம்னா என்ன கிடைச்சிருச்சு 0 ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப அவங்க கொடுத்த சொல்யூஷன் கரெக்ட் தானே. இப்ப எந்த இடத்துலயுமே ஒரு ரூட் 1/3 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கலும் அந்த ஈக்குவேஷனுக்கு என்னதான் ஒரு ரூட் தான். அப்ப 1/3 ரூட்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் அடுத்தது 3ங்கிறது ஒரு ரூட். அப்ப 3 ன்னு வச்சு நம்ம சால்வ் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம போக வேண்டியதான். அப்ப 3 வச்சிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே இங்க 0 ன்னு போட்டுக்கணும். 6 + 0 6 6 3s are 18. ஏன்னா அடுத்து என்ன செய்யணும் அது வந்த ஆன்சரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி தான் அடுத்த டேர்ம் எப்பவுமே எழுதணும். 6 3s are 18. இத 18ல 3 போயிடுச்சுனா 15 15 3s are 45 45ல 39 போயிடுச்சுனா 6. அடுத்தது 6 3s are 18 -18 + 18 ஆட் பண்ணா என்னது 0 ன்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. மூணு டேர்ம்னா என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் x டேர்ம் அடுத்தது x² டேர்ம். இது நம்ம சாதாரண செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் நம்ம எப்போ சால்வ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். 6x² + 15x + 6 = 0. இப்போ இந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனை நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் ரூல்ல போட்டு சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும் ப்ராடக்ட் என்னது 6 * 6 36 சம் என்னது 15. ஓகேவா அப்ப என்ன செஞ்சுக்கலாம் 36 வரணும் மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா 15 கிடைக்கணும். சோ 12 3s are 36 ன்னு போடுங்க கரெக்ட்டா வந்துரும். சம்லயும் பாசிட்டிவ் நம்பர் தான் ப்ராடக்ட்லயும் பாசிட்டிவ் தான். அப்ப என்னது ரெண்டு ரூட்ஸும் இங்க பாசிட்டிவா தான் நம்ம போடுறோம். இப்போ நம்ம 12 3 ன்னு டைரக்டா அத அப்படியே ஆன்சர் எடுத்துக்க கூடாது. ஏனா x² ஓட கோஎஃபிஷியன்ட் 1 கிடையாது இங்க 6. அதனால வந்த ஆன்சர் என்ன செய்யணும் 6 ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப இங்க என்னது 1 6 are 6 2 6 are 12 இங்க 1 3s are 3 2 3s are 6. அப்ப என்ன ரூட்ஸ் நமக்கு x + 2 இங்க இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும் x + 2. அடுத்து என்னது இங்க x + இங்க 1/2 இருக்கு இல்லையா x + 1/2 அதாவது இங்க +2 ன்னு கிடைச்சிருக்கு இங்க +1/2 ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா இத எடுத்து அப்படியே இங்க எடுத்து எழுதிட்டு = 0 ன்னு போட்டுக்க வேண்டியதான். அப்ப என்ன அர்த்தம் x + 2 = 0 ன்னு ஒன்னு இருக்கு அடுத்தது x + 1/2 = 0 ன்னு ஒன்னு இருக்கு.
ஒரு ரூட் இருக்கு. ஸோ x is equal to என்னது -2, இங்க x is equal to என்னது -1/2. அப்ப இந்த ரூட்ஸ் 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, 1 2 இங்க 2 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ therefore the roots are 1/3. அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால நம்ம அதையே ஃபர்ஸ்ட் ரூட்டா எழுதிக்கலாம். 1/3 3, அடுத்தது என்னது -2 -1/2, 4 ரூட்ஸும் கிடைச்சிருச்சு.